அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிரியாணி என்றால் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பிடிக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான உணவாக இருக்கிறது. உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு பிரியாணி பிடிக்கும்ன்ற நிறைய பேர் சொல்ற இந்த காலகட்டத்தில் இது சாப்பிட்றதால என்னென்ன தீமை, இவ்வளோ தீமை இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதை பற்றி தான் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கூகுள்லயும் சரி எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணும்போது இந்த தகவல் நம்மளுக்கு கிடைச்சிது. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அதனால என்ன நன்மை ஏற்படுது, மேக்சிமம் நன்மை ஏற்படாது, என்னென்ன தீமை தான் ஏற்படுது அப்படின்னு தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்றது உங்களுக்கு மட்டும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்ல எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியமா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்தோட உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி சாப்பிட்றதால கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொருள் அதிகமாக இருப்பதால உடல் பருமன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெயிட் போகிறது, வெயிட் லாஸ் ஆகாம அப்படியே ஒரு வெயிட் அதிகமாக உடாது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதய நோய் ஏற்படலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல வந்து புண் ஏற்படலாம் சொல்லியிருக்காங்க. செரிமான கோளாறு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செரிமானம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து இரவுல பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி சாப்பிட்றதால எண்ணெய் தீமை எப்படி பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதிக எண்ணெய் மற்றும் நெய் சேர்ப்பதால இதய நோய் மற்றும் உடல் பருமன் ஏற்படும் அப்படின்ற ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனையில பார்த்தீங்கன்னா அதிக மசாலா பொருட்கள் மற்றும் வயிற்று புண், அதாவது புண்கள், செரிமான கோளாறு வழிவகுக்கும் சொல்லியிருக்காங்க. உடல் பருமன் பொறுத்தவரையில் பிரியாணியில் உள்ள அதிக கலோரி மற்றும் கொழுப்பு, கார்போஹைட்ரேட் ஆகியவை உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை அளவு அதிகரிப்பு, பிரியாணி சாப்பிடுவது ரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சுகர் பெர்சன்ட் மேக்ஸிமம் இருக்கவங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சொல்லியிருக்காங்க. செரிமான தாமதம், அதாவது பிரியாணி போன்ற கனமான உணவுகளை செரிமானம் செய்ய அதிக நேரம் இருக்கும் என்பதால இது அதாவது செரிக்க முடியாத ஒரு நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இரவில் சாப்பிட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தினுடைய தரத்தை பாதிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்ற செயல்பாட்டை அதிகரித்து தூக்கத்தை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி இன்மை, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரவு நேரத்தில் கனமான உணவு சாப்பிடுவது அடுத்த நாள் காலை பசியின்மையை ஏற்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இது வந்து உணர்ந்திருப்பீங்க நீங்களே. இன்னைக்கு நைட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு படுத்திருப்போம், ஆனால் நாளைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு பிரியாணி அது இது சொல்லிட்டு வெறுத்து வாங்குவோம். ஆனால் மறுநாள்ல அப்போதான் பசியின்மை அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.